வணக்கம் சார். என்னுடைய பேர் சத்தமா ராகவன். நமது கோமதிபுரம் தென்றல் நகர் குடியிருப்போர் சங்கத்தில் ஒரு நிர்வாகியாக இருக்கிறேன். பல வருடமாக மதுரையில், கிட்டத்தட்ட 60 வருடமாக மதுரையில் நான் குடியிருக்கிறேன். அதனால் மதுரை நகரில் நடக்கக்கூடிய மிக சிறந்த விழாவான மதுரை சித்திர திருவிழா, அதுவும் இந்த 2025 நடைபெற்று இன்றைக்கி நாளைக்கு அது முடிய போகுது. அதை பற்றியான என்னுடைய பார்வையும் அனுபவத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இந்த சித்திர திருவிழாவானது மீனாட்சி அம்மனுடைய ஆட்சி ஆரம்பித்து, அவருடைய திருமணம் ஆரம்பித்து 10ஆம் நாள் அவருடைய 10ஆம் நாள் நிகழ்வு, அவருடைய மீனாட்சி திருமணம் நடைபெறுகிறது. அடுத்த நாள் அவருடைய தேரோட்டம் நடைபெறுகிறது. சொக்கநாதர் மீனாட்சி அவர்கள் தேரோட்டம் நடைபெறுகிறது. அதற்கு 12ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி அன்று அழகர் ஆற்றில் வழங்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுகின்றது. இது கிட்டத்தட்ட 2 வாரம் இந்த நிகழ்வுகள் பல வருடங்களாக இது மதுரையிலே நடந்து வருகிறது. இதை பார்த்தோம் என்றால், மதுரை என்று சொன்னாலே திருவிழாவின் நகரம் என்று சொல்வார்கள். இந்த சித்திர திருவிழாவை திருவிழாவின் திருவிழா என்று போற்றுகின்றார்கள். இது உலக பிரசித்தி பெற்ற திருவிழாக்களிலே இது ஒன்று. இது எப்படி உலக பிரசித்தி பெற்றது என்று சொன்னால், இதை ஆன்மீக நண்பர்கள் இதை என்ன கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதில் சமயம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது, அதே போல புராணம் இருக்கிறது, இப்படி சமூக பண்பாடு இருக்கிறது, மக்களுடைய வாழ்வு முறை இருக்கிறது. இப்படி இது பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டமாக இருக்கிறது. இப்போ என்னை பொறுத்த மட்டிலே ஒரு மதுரை வாசியாக சமூகத்தை ஒரு அமைதியான சமூகமாக, அனைவரையும் அணைத்து சொல்லக்கூடிய ஒரு அமைதி காக்கக்கூடிய ஒரு சமூகமாக இதற்கு இருக்க வேண்டும் என்பதைத்தான் பார்க்கின்றோம். அதற்கு இந்த திருவிழா உண்மையிலேயே ஒரு பயனுள்ளதாக இருக்கிறதா, அது எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை என்னுடைய கண்ணோட்டத்திலே இதை பார்க்கலாம் என்று இருக்கின்றேன். மதுரை நகரம் அந்த சித்திர திருவிழா பற்றி சொல்ல வேண்டும் என்றால், கிட்டத்தட்ட நம்ம இது தமிழ்நாட்டின் ஒலிம்பிக் சொல்லலாம், இல்லை மதுரையின் ஒலிம்பிக் சொல்லலாம். ஆனால் ஒலிம்பிக்கு முன்னாடியே இது வந்ததுனால அதையும் நம்ம சொல்ல முடியாது. இதனுடைய சரித்திர கால இதில் போட்டோம்னா, மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் என்பது 1009ஆம் ஆண்டு நடைபெற்றதாக நம்மளுடைய கல்வெட்டுக்கள் கூறுகின்றது. அதற்குண்டான ஆதாரம் நம்மிடையே இருக்கிறது. பாண்டிய மன்னனான மலையத்துவஜ பாண்டியனுக்கும் காஞ்சன மாலாவுக்கும் பிறக்கக்கூடிய மகளாக மீனாட்சி அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை பார்வதி அவதாரம் என்று, பார்வதியின் அவதாரம் என்று புராணங்கள் இங்கே கூறுகின்றன. அவ்வாறு இது பண்ணுவோம். மலையத்துவஜ பாண்டியனுக்கு மகன் இல்லை என்பதால் முதலாக பெண்ணுக்கு அரசாட்சி கொடுத்து மீனாட்சி அவர்களையே அரசாக சொல்லி, மதுரையை அரசாக சொல்லி அந்த செங்கோலை அவரிடம் கொடுக்கின்றார். அதன் அடிப்படையிலே அவர் பல பேரிடம் போரிட்டு அந்த இடத்தை வெல்கின்றார்கள். வடக்கு திசையை நோக்கி போர் செய்யும் போது அங்கே சிவனுடன் போர் புரிய வேண்டியிருக்கிறது. அப்போ சிவனை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு போர் வரவில்லை, காதல் தான் வருகிறது. ஸோ அந்த இதிலிருந்து அவர்கள் உணர்கின்றார்கள். மலையத்துவஜ பாண்டியனும் காஞ்சனமாலாவும் இவர் சிவன் என்பதை உணர்ந்து மீனாட்சியை அவர்களுக்கு திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக மும்மூர்த்திகளும் சிவன், விஷ்ணு, திருமால் எல்லோரும் இந்த நிகழ்வுக்கு வருவதாக இந்த புராணம் கதை துவங்குகிறது. அந்த காலத்திலிருந்து இதை மிக சிறப்பாக இந்த திருமண விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வருடம் 29ஆம் தேதி ஏப்ரல் கொடியேற்றத்திலிருந்து இந்த திருவிழா ஆரம்பித்தது. திருவிழா ஆரம்பித்தது 10வது நாள் இந்த மீனாட்சி திருமணம் நடைபெற்றது. இந்த மீனாட்சி சொக்கநாதர் திருமணத்தில் நீங்கள் 1961 நமக்கு கிடைத்த தகவல்களை பார்த்தீர்கள் என்றால், அதில் 5 லட்சம் பேர் பொதுமக்கள் பங்கு பெற்றார்கள் என்று கூறுகின்றது. இன்றைக்கு 2025 இதில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 10லிருந்து 15 பேர் இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஒன்றும் அதிகாரப்பூர்வமான தகவல் நமக்கு கிடைக்கவில்லை. இருந்தாலும் நிச்சயமாக ஒரு 10 லட்சம் பேருக்கு குறையாது என்பதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த மீனாட்சி திருமணத்தை ஒட்டி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், அந்த திருமணத்திற்காக இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய ஏற்பாடு, இந்த சமூகம் எப்படி இதை பார்க்கிறது என்று பார்க்கும் பொழுது, நமக்கு இருக்கிற அரசு நிறுவனங்கள் அனைத்தும் இதில் ஈடுபடுவதை நாம் பார்க்க முடிகிறது. மீனாட்சி திருமணத்தை இது பண்ண வேண்டும் என்றால், அந்த கோவில் கிட்டத்தட்ட பக்தர்கள் எல்லோரும் அந்த கோவிலுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, அதற்கு 200 ரூபாய் 500 ரூபாய் என்று கட்டணம் வைத்தாலும் கூட அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் வருகின்றது.
வரக்கூடிய பக்தர்களை கூடிய மட்டிலும் அங்கு மாட வீதியில் அமர்விக்கிறார்கள், ஆடி வீதியில் இருக்கிறார்கள், ஆவணி வீதியில் உட்கார வைக்கிறார்கள். அவ்வளவு இருந்தும் கூட காவல்துறை என்ன செய்ய வேண்டியிருக்கிறார், மதுரையில் இருக்கிற ஒவ்வொரு திசையிலிருந்து வரக்கூடிய வாகனங்களுக்கு தகுந்த ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கிறது. பொதுமக்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் அரசாங்கம் செய்ய முடியுமா என்று பார்க்கும்போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. ஆனால் மதுரை மாநகராட்சி இதை மிக சிறப்பாக கையாண்டிருக்கிறது என்பதை நாம் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 30 மருத்துவ முகாம்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கோவிலை சுற்றி மதுரையில் ஒவ்வொரு இடத்திலும். ஏனென்றால் இது என்ன சூழ்நிலையில் நடைபெறுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதை மக்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை நான் பார்த்தேன். என்ன சூழ்நிலையில் நடக்குது அப்படின்னா, மிகப்பெரிய கோடை காலம் இப்போ இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அடிக்கக்கூடிய இந்த கோடை காலத்திலே மிக அதிகமான வெப்ப தாக்குதல் என்பது மதுரையில் தான் இருக்கிறது. 106 டிகிரி வரைக்கும் அந்த வெயில் இருக்குது. இன்னைக்கு நம்ம அந்த வெயிலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வெயிலை பொருட்படுத்தாமல் மக்கள் குடும்பத்தோடு வருகின்றார்கள். அப்போ வயதானவர்கள் பார்க்க முடியாதவர்களுக்கு என்றால் அந்த காலத்தில் இந்த ஏற்பாடுகள் கிடையாது. இப்போ டிவி ஸ்கிரீன் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 மெகா டிவி ஸ்கிரீன் வைத்து எல்லா இடத்திலும் அங்கிருந்து மக்கள் அதை தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். 70 இடத்திலே அந்த கோவிலை சுற்றி தண்ணீர் அருந்துவதற்கு உண்டான ஏற்பாடுகளும், 80 இடத்திலே கழிப்பறைகள் பொதுமக்கள் கழிப்பறைகள் வசதிகளும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இது போக 20 ஆம்புலன்ஸ் ஒரு முடியவில்லை என்றால் உடனடியாக இது பண்ணுறதுக்காக மருத்துவ இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது ஒலிம்பிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு போரை எதிர்கொள்வதற்கு என்னென்ன வசதிகள் இருக்க வேண்டுமோ, மருத்துவ வசதி, உணவு வசதி, தண்ணீர் வசதி, மின்சார வசதி அவ்வளவையும் ஏற்பாடு செய்து கொண்டு பார்க்க முடிகிறது. இதில் இன்னொரு பெரிய அதிசயமான விஷயம் என்றால், அந்த திருமணத்திற்கு 1,00,000 பேர் 1,50,000 பேர் வந்தார்கள் என்கிறார்கள். எப்படி நம்ம அதை கணக்கிடுவது என்று ஒரு உதாரணத்திற்கு பார்த்தோம் என்றால், மதுரை வடக்கு வெளி வீதியில் இருக்கக்கூடிய சேதுபதி உயர்நிலை பள்ளியிலே நம்ம அழகர் கோவில் இருக்கக்கூடிய அந்த முருகன் கோவில் அங்கே இருக்கார்ல, அதிலிருந்து திருமாலிருஞ்சோலை சோலை எங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த முருகன் கோவில் ட்ரஸ்ட் ஒன்று, அந்த ட்ரஸ்டில் இருந்து அவங்க இந்த 2 நாள் அந்த திருமணத்தோடு 2 நாள் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி 75,000 பேர் 2 நாளுக்கு உணவு வழங்கியிருக்கின்றார்கள். இந்த உணவு அந்த சேவா ட்ரஸ்ட்ல இருந்து இலவசமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இது இன்னொரு மக்கள் பங்களிப்பு இதில் என்ன இருக்குன்னு பார்க்கணும்னா, கிட்டத்தட்ட ஒரு 750 பேர்கள் தன்னார்வலராக காய்கறி நறுக்கி கொடுப்பதிலிருந்து, வடை அப்பளம் தயாரிப்பதிலிருந்து, அடுப்பு அவர்கள் கொண்டு வந்ததிலிருந்து, உபகரணங்கள் அவர்கள் கொண்டு வந்ததிலிருந்து கொண்டு வருகிறார்கள். அனைவரையும் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் உணவும் கொடுத்து தண்ணீரும் கொடுத்து அது ஒரு பெரிய இதாக நடைபெறுவதனாலே இது ஒரு திருவிழா என்றுதான் நாம் பார்க்கப்படுகிறது. இது எப்பொழுது திருவிழாவாக மாறியது என்றதுடைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது, நம்ம ஆராய்ச்சியாளர் தோ பரமசிவம் அவர்கள் ஒரு பதிவை சொல்கிறார்கள். நம்மளுடைய மன்னர் காலத்திலிருந்து தான் நம்ம இந்த இது கிட்டத்தட்ட ஒரு 18ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் இந்த திருவிழா மிக சிறப்பாக ஆக்கிறது. ஏன்னா சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக மாறுகிறது. அதுவரைக்கும் பக்தி, மக்களை ஈர்ப்பு இது மாதிரியான ஒரு சடங்குகளாக இருந்தது. மக்களை இணைக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக மன்னர் திருமலை நாயக்கர் மன்னன் தான் அதை முதலாக அதை கொண்டு வராங்க. இன்னொன்று பார்க்கும்போது மதுரையை பொறுத்த மட்டும் மதுரையுடைய அமைப்பு என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக அருமையான ஒரு அமைப்பு. இப்போ சண்டிகர் லீ கர்பூசியர் என்பவர் வடிவமைத்தார். அதுக்கு ஈக்குவலாக, அந்த சண்டிகருக்கு ஈக்குவலாக இதை மதுரையை சரித்திரபூர்வமாக பார்க்கும்போது ஏத்தன்ஸ் நகருக்கும் இதை நம்ம ஒப்பிடுவார்கள். எப்படி என்றால், மதுரையில் முதல் பொறியாளர் ஆர்கிடெக்ட் யாரு அப்படின்னு சொன்னால் சொக்கநாதர் தான் அப்படிங்கிறது இந்த சரித்திரம் சொல்கிறது. குலசேகர பாண்டியன் மதுரையை எப்படி மீனாட்சி அம்மன் வடிவமைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவருடைய கனவிலே சொக்கநாதர் இவ்வாறு திட்டமிடு என்று சொல்லி அந்த அளவிலே வடிவமைத்ததாக இது கூறப்படுகின்ற சரித்திரம் வாய்ந்து இது வருகிறது. இதைத்தான் திருமல நாயக்கர் அவர்கள் சைவத்தையும் வைணவத்தையும் இணைத்து, இந்த பக்கம் கிழக்கு பக்கம் அழகர் மலை இருக்குது, அப்போ அழகரையும் இவரையும் இணைத்து சகோதரத்துவத்தை உருவாக்கி அழகருடைய சகோதரி மீனாட்சி என்பதற்காக அது மாதிரியான ஒரு கலாச்சாரத்தோடு வருகிறது. இந்த திருவிழாவின் 10வது நாள் மீனாட்சி அம்மனுடைய திருமணம் நடைபெறுகிறது. 12ஆம் நாள் அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய ஒரு இது வருகிறது. புராணங்களில் எடுத்து பார்த்தால்
இது வந்து 2 விதமான இது. முதல் 10 நாள் பார்த்தீங்கன்னா ஹரிஹர சங்கர மீனாட்சி சுந்தரேஸ்வரா அப்படின்ற ஒளியை மக்கள் பக்தி பரவசன் ஒளிபரப்புவதும், அழகர் வந்தவுடன் கோவிந்தா கோவிந்தா என்பதும், அழகர் வந்துவிட்டார் என்று மிக மக்கள் பரவசப்படுவதையும் நாம் இதில் பார்க்க முடிகிறது. இவர் எல்லாற்றையும் விட இது ஆன்மீகத்தோட பார்வையுடன் நீங்கள் பார்க்கும் பொழுது இது சமூக நல்லிணக்கம் இது இருக்கிறதா என்றதை நம்ம பார்க்கும்போது அது எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், மக்கள் வந்து மிக சந்தோஷமாக கூட்டமாக குடும்பத்தோடு எந்தவித ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம கடந்த ஒரு வாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெயிலையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய போர் சூழலை இந்த இந்தியா சந்தித்தது. 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி அப்போ அந்த போர் வந்து போயிட்டு இருக்கு. போர் நடக்குமா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அண்டை நாட்டுடைய போர் நடக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட இதில் எந்த தளவு இல்லாமல் மக்கள் அதில் பங்கேற்றார்கள். அவர்களிடம் சில கேள்விகளை நான் கேட்டபோது, இந்த மாதிரி போர் எல்லாம் நடந்திருக்கே இது இருக்கே போது அவர்களிடம் ஒரு சர்வசாதாரணமாக ஒரு ஆட்டோக்காரர் சொல்லுவார், இதெல்லாம் மீனாட்சியும் அழகரும் பார்த்துக்குவாங்க, அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும் அப்படி என்று சொல்லக்கூடிய அளவில் அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த வெயிலை பொருட்படுத்தவில்லை, சுற்றி இருக்கக்கூடிய போர் நடக்கக்கூடிய சூழ்நிலை பற்றி அவருக்கு கவலை இல்லை. இந்த மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணமும் அழகர் ஆற்றில் இருக்க வைபவம் மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று அவருடைய கவனம் முழுவதும் இதில் ஈடுபடக்கூடிய அளவிற்கு இதனுடைய திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இதற்கு முக்கியமாக நம்முடைய நிர்வாகத்தையும் நாம் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். மதுரை மாநகராட்சி ஒரு தேர் முடிந்தவுடன் மனிதர்கள் அங்கெங்கு சாப்பிடக்கூடிய பொருட்களை அங்கங்கே கீழே போட்டு விடுகிறார். அதையெல்லாம் உடனடியாக துப்புரவு செய்து இன்னைக்கு ஒரு ஜப்பானுக்கு சமமாக, ஒரு சிங்கப்பூருக்கு சமமாக அந்த தூய்மை பணியை மிக சிறப்பாக நம்ம மதுரை மாநகராட்சியை பொறுத்த மட்டிலே 3053 பேர்கள் ஊழியர்கள் தூய்மை பணியில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதுபோக வெளியூரிலிருந்து ஆட்களை வர சொல்லி மிக திறமையாக அந்த துப்புரவு பணியை மேற்கொள்கிறார்கள். அனைவருக்கும் தண்ணீர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல விஷயம். இது போக ஒரு சமூக பண்பாடு என்ன பார்க்க முடியுது என்றால், அந்த ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னே நான் சிறுவனாக இருக்கும் பொழுது இந்த திருவிழா எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்தது என்று பார்க்கும் பொழுது, முன்னாடி கிராமத்தில் இருந்து மாட்டு வண்டிகளை எடுத்துக்கொண்டு மதுரைக்கு வருவார்கள், பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருந்து. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தல்லாகுளம், அப்புறம் பிபி குளம், இந்த இடங்கள்லாம் இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு தல்லாகுளத்தில் இருந்தால் மதுரை மாநகராட்சி ஆஃபீஸ் வந்துச்சு. ஒரு பெரிய 100 ஏக்கருக்கு அந்த இடத்துல இடம் வந்து காலியாக இருக்கும், அரசாங்கத்துறை குளமாக இருந்தது. அந்த பக்கம் பிபி குளம் இன்னைக்கு சென்ட்ரல் ஸ்கூல் வந்துருச்சு, ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன் வந்துருச்சு, பிஎஃப் ஆஃபீஸ் இருக்கு. அந்த இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டிகளை கொண்டாந்து அவங்க வெளியூர்லேருந்து வந்து 10-12 நாள் இதை வந்து தங்குவாங்க. இவங்களுக்கு வேணுங்கிற ஏற்பாடுகளை மண்டபப்படி அப்படின்னு வைத்து இருப்பார்கள். அப்போ இருந்த கலாச்சாரம் இப்போ எப்படி மாறி இருக்கிறது என்று சொன்னால், அப்போ அந்த கிராமத்தில் இருந்து வருபவர்களுக்கு என்று சில பேர் உணவுகள் அளிப்பார்கள், தங்குவதற்கு குடிப்பதற்கு இடம் கொடுப்பார்கள். இப்பொழுது இதெல்லாம் மாறிவிட்டு இப்போ அந்த இடமெல்லாம் போய்விட்டது. இருந்தாலும் மக்கள் வாகனத்தில் வரக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் எந்த விதமான ஜாதி மத மேதமின்றி இன்று 10 நாளுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், நீங்கள் குளித்து விட்டு அதே மாதிரி எவ்வளவு ஒரு அது என்ன சொல்லுவோம், நம்ம கொரோனா பீரியடில் கூட மக்கள் இப்படி குளித்து நல்ல ஆடை அணிந்து நீங்கள் பார்க்க முடியாது. இதில் அதிகாலையில் குளித்து எந்திரிச்சு கிளீனாக வந்துடுறாங்க. வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீங்கள் சாதாரணமாக வரலாம். இந்த மாநகராட்சி அங்கங்கே தண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கா இல்லையான்றதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவங்க இதிலேருந்து ஒரு சாதாரணமாக ஒரு ஆட்டோ இதிலேருந்து அவங்க ஒரு சங்கம் வச்சுருக்காங்க, பழுதுக்கு ஒரு சங்கம் வச்சுருக்காங்க, அவங்க ஒரு நீர்மோர் கொடுக்குறாங்க, இவங்க வரவங்களுக்கு வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல பார்த்தா சாப்பாடு இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அங்கங்கே பந்தலை போட்டு சேவா சங்கம் மாதிரி இது ஜாதி வேதம் இல்லாமல் அங்கங்கே இருக்க கடைக்காரர்கள் மாசி வீதிகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா இப்போ எல்லாமே வந்து வணிக வளாகங்களாகிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள் எல்லோருமே சேர்ந்து அவர்களும் சமூக பணிகள் வரவர்களுக்கு பந்தல் போட்டு அவர்களுடைய திருவிழாவை வீட்டு கல்யாணம் மாதிரி செய்கிறார். அதே மாதிரி நீங்கள் மீனாட்சி அம்மன் திருவிழா ஒட்டி அந்த சிட்டிக்குள்ளே வடமதுரை, தென்மதுரை வடமதுரைன்னு இது ரெண்டாக பார்க்கணும். தென்மதுரை சைவமாகவும் வடமதுரையில் வைணவமாகவும் இருக்கிறது. இது ரெண்டு சந்திக்கக்கூடிய ஏற்பாடாக இருக்கிறது. அப்போ அந்த தென்மதுரையில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி கூட எல்லாரும் அவங்க வீடெல்லாமல் சுத்தப்படுத்தி அவங்க வீட்டில் வாழை மரம் வச்சு அவங்களுடைய திருவிழா மாதிரி அதை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இதில் வந்து ஒரு பெரிய சமூக இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம 1939 8வது ஜூலையில் தான் நம்ம முதல்ல மீனாட்சி அம்மன் கோவில் ஆலய பிரவேசம், ஹரிஜனையும் தாழ்த்தப்பட்ட நாடார் சங்கத்தையும் வைத்தியநாத ஐயர் அந்த கோவிலுக்கு சென்று இந்தியாவையே திரும்ப பார்க்க வேண்டிய ஒரு தீண்டாமை ஒழிப்பு விஷயம் நடந்தது. ஆனால் இந்த திருவிழாவை நீங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்தீர்கள் என்றால்
மீனாட்சி அம்மனாக இருக்க வேண்டும் அல்லது அழகராக இருக்க வேண்டும். அழகரை என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களை தேடி வந்த தெய்வம் என்றும் மக்களால் அங்கீகரிக்கப்படுகிற தெய்வம் என்றும் மக்களை தேடி வரக்கூடிய ஒரு வைபவமாக பாற்று. இதில் ஜாதி மதம் கிடையாது, தீண்டாமை கிடையாது. அது ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு ஜாதிக்கும் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று இந்த ஒரு இருவது பாரம்பரியமாக நம்ம கலாச்சாரம் பாரம்பரியம் என்பதை நான் படித்திருக்கின்றேன். இப்பொழுது அவருடன் பேசும்போது தான் தெரிகிறது. உதாரணத்துக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். எப்படி பாரம்பரியமாக வருகிறது என்று சொல்வதற்கு, நம்ம திருமலை நாயக்கர் மன்னர் காலத்தில் தளபதியாக இருந்தவர்களுக்கு அவர் ஒரு ஒரு பணி கொடுக்கிறார். அவர்கள் நாங்கள் திருமாங்கல்யத்தை நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இது 1815ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை ஒரு பாரம்பரியமாக அந்த குடும்பத்திலிருந்து தான் அந்த குடித்தாலின்னு சொல்றாங்க, அந்த தாலியை அவர்கள் செய்து கொடுக்கின்றார்கள். அது எங்கிருந்து நீங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யானைக்கல்லில் ஒரு சத்திரம் இருக்கு. அந்த ஸ்ரீராமச்சந்திர சத்திரமா ஒரு சத்திரம் இருக்கு. அந்த சத்திரத்தில் இருக்கிற அந்த பாரம்பரிய வரக்கூடியவர்கள் தான் இன்னைக்கும் அதை செய்து கொண்டிருக்கின்றார். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீங்க ஒரு பதாகையை எடுத்தால் அது நான் தூக்கிட்டு வர முடியாது, நீங்க அவங்க அந்த பாரம்பரியமா தூக்கிட்டு வராங்க. அந்த பல்லக்கு தூக்கக்கூடிய அதுவும் பாரம்பரியமா தாத்தா முக்கால தாத்தா இப்படி வருது. இல்லை, நான் சொல்ல வர விஷயங்கள் என்ன என்று சொன்னால், இறைவன் நம்மளை மீனாட்சி அம்மனும் அழகரும் இங்கே தேடி வரும் பொழுது இதில் தீண்டாமை என்பதற்கு இதே இல்லை. அந்த காலத்திலிருந்து இருந்திருக்கிறது என்று சொன்னால், கடவுளை நாம் ஒரு இடத்தில் வைத்துக்கொண்டு நாம் தரிசிப்போம் என்று இருந்ததை உடைத்து அந்த காலத்திலிருந்து அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த சமூக நீதி என்பது இயற்கையாகவே அந்த காலத்திலிருந்து இருந்திருக்கிறது என்பது இது ஒரு கருத்தாக இந்த ஒரு திருவிழாவில் இருந்து நாம் என்ன எடுத்துக்கொள்கிறோம், டேக்கவே என்று சொல்வார்கள் என்று அதில் பார்க்கும் பொழுது இந்த கருத்து நமக்கு மிக அருமையாக இருக்கிறது. அதே நேரத்தில் யார் கொடுத்து யார் சாப்பிடுவது, இந்த இதில் இடமே இல்லை. ஒவ்வொருத்தர் கொடுக்குறாங்க. உதாரணமாக நாங்கள் வீட்டில் இருக்கேன், சில நண்பர்கள் அங்கிருந்து நாங்கள் மண்டபப்படி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஒரு 3 நாளைக்கு சாப்பிடலாம். அப்படி கூட வாட்டர் பாட்டிலோட ஒரு இதில் அருமையாக அதை நல்லா அழகாக பார்சல் பண்ணி, ஒரு இதில் பாக்கெட்டில் புளியோதரை, ஒரு இதில் பொங்கல், ஒரு இதில் சுண்டல், இப்படி கொண்டாந்து வீடு வீடாக பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு ஈகோ கிடையாது, எந்த இது கிடையாது, மனநிறைவு, அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இது போக நான் ஏன் ஒலிம்பிக்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அழகர் அங்கிருந்து கிளம்பி இங்கிருந்து வர வரைக்கும் 444 மண்டபப்படி இருக்குங்கிறாங்க. நீங்கள் யோசிங்க, ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. இந்த 20 கிலோமீட்டரில் 448 மண்டபப்படி கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதில் யாருமே கிடையாது. நீங்கள் ஒரு மண்டபப்படி கேட்டாங்கன்னா அந்த ரூல் பிரகாரம் இருந்தால் உங்கள் இதுக்கு வராங்க. அப்போ வீடு தேடி மருத்துவம் மாதிரி கடவுள் உங்களை தேடி வராரு அப்படிங்கும்போது இதில் எந்த விதமான இதுவுமே இல்லை. அவ்வளவுக்கு அவங்க திட்டமிட்டு காவல்துறையார்கள் போக்குவரத்தை சரி பண்ணி ஒவ்வொரு இதையும் கொண்டு வந்து அந்த இடத்தை முடித்து குறித்த நேரத்திலே அந்த இடத்திற்கு திருப்பி செல்வது என்பது தான் நம்ம ஒலிம்பிக் திட்டமிட்டு மிக சிறப்பாக நடக்கிறது என்று சொல்கின்றோம். இந்த 1-2 வாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் எந்த வேலையுமே இல்லை. இது ஒன்றுதான் நகரத்தில் நடக்கிறது என்று பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவ்வளவு மக்கள் 10 லட்சம் 15 லட்சம் மக்கள் கூடுற இடத்திலே நிச்சயமாக ஒருத்தருக்கு ஒரு தள்ளுமுள்ளு இருக்கணும், ஒரு இது இருக்கணும், எதுவும் இல்லை. இப்போ நான் 3 நாட்களாக இங்கேருந்து ஒரு எதிர் சேர்வை இங்கே இதிலேருந்து ஆரம்பிக்குது. நான் டிஆர்ஓ காலனியில் அங்கே போனோன்னே அவன் அந்த ஆட்டோக்காரங்க கொண்டு ரொம்ப இதாக, சார் எந்த இடம் போக முடியுமோ அங்கே கொண்டே நாங்கள் நிப்பாட்டுறோம் அப்படின்னு கொண்டு போய் ரொம்ப எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்க கொண்டு போய் அங்கே நிப்பாட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க, சார் இங்கே வாங்க அங்கே வாங்க, இந்த நிழலில் நின்றுக்குங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டக்கூடிய அந்த பணிவு இருக்குல்ல, அது ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி வியாபார ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா எந்த நிகழ்வுமே ஆன்மீகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதற்கு அதனால பொருளாதார பாதிப்பு அது எப்படி இருக்கும், சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ். ஸோ சமூக ரீதியாக அது எப்படி பார்க்கப்படுகிறது, பொருளாதார ரீதியாக எப்படி பார்க்கிறது, அரசியல் ரீதியாக எப்படி பார்க்கப்படுகிறது, இது 3ம் சமநிலையில் பார்க்கப்படுவதா என்பதை பற்றித்தான் அதோடைய வெற்றி என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. இன்னைக்கு இந்தியாவிலும் இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற நிகழ்வுகள் உங்களுக்கு அருமையாக தெரியும். இது பார்த்தீர்கள் என்றால் இதில் அருமையான பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை ஆட்டோக்காரங்களுக்கு இதுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கு. பூக்காரர் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு மல்லிகைப்பூ கிலோ 800 ரூபாய் என்று விலை குறைந்திருக்கிறது. கூவி மல்லிகைப்பூ விற்கிறாங்க, எல்லாரும் பூ வாங்கி இது பண்ணுறாங்க. இதே மாதிரி சிறிய தொழில் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள்கள் தான் இருக்குங்கிறது இல்லை. நம்ம போன உடனே வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க, இதெல்லாம் இன்னைக்கு காலத்தில் நவீனமாக வந்துருச்சு. விசிறி கொடுக்குறாங்க.
விசிறி எங்கேருந்து வருது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம பண்டை காலத்தில் அந்த நாகரீகம் வந்து இதில் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தான் ஃபேன் வந்துருச்சு. இந்த பனை ஓலையும் தென்னை ஓலையும் தான். இதை மேலமாத்தூர்கிற இதில் ஒரு கிராமத்தில் என்ன செய்யறாங்கன்னா, இந்த திருவிழா ஆரம்பிப்பதற்கு முன்னாடி 5 மாதத்திற்கு முன்னால் பனை ஓலையும் தென்னை ஓலையும் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் வாங்கி ஒரு குடிசை தொழிலாக செய்து ஒருவர் ஒரு நாளைக்கு 25 விசிறி பண்றார். அதிகமான குடும்ப தொழிலாக இருந்தால் ஒரு நாளைக்கு 100 விசிறி பண்றாங்க. முன்னாடி 10 பைசா 15 பைசா இருந்த விசிறி இன்னைக்கு 2 ரூபா இல்லை 3 ரூபா ஆயிடுச்சு. அதை இங்கே இருக்கக்கூடியவர்கள் வாங்கி, நம்மளை போய் வசதியானவர்கள் வாங்கி இலவசமாக எல்லோருக்கும் அது கொடுக்கக்கூடியது. தண்ணீரும் கொடுத்து விடுகிறார்கள், உணவு கொடுத்து விடுகிறார்கள், விசிறியும் கொடுத்து விடுகிறார்கள். சில நபர்கள் நான் இங்கே வரும்போது பார்த்தேன், ஓட முடியாதவர்கள் செருப்பும் கொடுக்குறாங்க, கொடையும் கொடுக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. வாங்க 2 கொடை வாங்கிட்டு போவோம் அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோம்னா, இதில் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வரும். ஒரு இடத்துலையே வந்து பொருளாதாரம் போய் சேருதுங்கிறது இல்லாமல் இது வந்து பொருளாதாரம் பரவலாக்கப்படக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுது ஒரு சமூகம் ஒரு சமநிலையை நோக்கி போகக்கூடிய ஒரு கோட்பாடாக இருக்கிறது. அதே போல நிர்வாகத்தினரும் குறிப்பாக நன்றாக செயல்படக்கூடியது. இப்போ நிர்வாகம் என்று சொன்னால் போக்குவரத்து துறை மாத்திரமல்ல, நீங்க நீர்வளத்துறை எடுத்துக்கொள்ளுங்கள். அழகர் ஆற்றில் இறங்க வேண்டும் என்று சொன்னால் வைகை ஆற்றிலிருந்து தண்ணீர் திறந்து விட வேண்டும். அதற்கு சரியான திட்டமிடல் இருக்க வேண்டும். அந்த தண்ணீர் இங்கே வந்து சேர வேண்டும். அதை மிக சிறப்பாக செய்கிறார்கள். போக்குவரத்தை சிறப்பாக செய்கிறார்கள். சுகாதார பணியை மிக சிறப்பாக செய்கிறார்கள். இப்போ நம்ம சாதாரணமாக இந்த வெயிலில் நம்மள மாதிரி ஆட்கள் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போகிறது பெரிய விஷயம்ல 5 நிமிஷம் ஏசி இல்லாமல் ஃபேன் இல்லாமல் இருக்க முடியல. கொஞ்சம் காவல்துறையினரை சிந்தித்து பார்ப்போம். அவர்களுடைய சீருடைகளை அணிந்து, அவர்கள் ஷாக்ஸு, பூட்ஸு, கேப்பு எல்லாம் போட்டு அவர்களோட ஓடி அங்கே இருக்கிற கூட்டத்தை ஒருவர் மேலே ஒருவர் நெரிசல் இல்லாமல் இதை பாதுகாத்து, அதற்கு இருக்கக்கூடிய இந்த மக்களும் நல்ல விதமான ஒத்துழைப்பு கொடுத்து பல பெண்கள் வராங்க. இதில் வந்து அரசாங்கத்தின் பங்களிப்பு மாத்திரம் இருக்கிறதா, மற்ற வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சாமி எங்கே வராரு, இந்த இடத்துல வராரு, வேகமாக ஒவ்வொரு இடமா போவோமேன்னு பார்க்கும் பொழுது, போன தடவை ஒரு அழகர் இது வந்து லொக்கேஷனுக்கு வந்து ஒரு செயலி இது பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை வந்து அரசாங்கம் ஒரு இதாக பண்ணலை. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, தூங்கா நகரம் என்று இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் வச்சிருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து அவங்க வந்து அழகர் வழித்தடம் அப்படின்னு சொல்லி ஒரு செயலியை கண்டுபிடித்து அதை ஒரு 30,000 பேர் அந்த செயலியை பார்த்து, இப்போ நீங்கள் அந்த செயலியை போட்டீங்கன்னா அழகர் எங்கே இருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம், நீங்கள் அந்த இடத்துக்கு போகலாம். ஸோ நவீன தொழில்நுட்பமும் இதில் வந்திருக்கிறது. அரசை மட்டும் எதிர்பார்க்காமல் தனியார்கள் தங்களுடைய விழாவாக இதை எடுத்து மிக சிறப்பாக இது வந்து செய்து கொண்டிருப்பதால் இது வருடா வருடம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு சமூக நல்லிணக்கத்தையும் உருவாக்கின்றது, ஒரு பொருளாதார பரவலையும் இது உருவாக்கின்றது. மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக, அனைத்து மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஜாதி மத மேதமில்லாமல் ஒருவருக்கு ஒருவர் பழகக்கூடிய ஒரு நல்ல இதாக இருக்கிறது. இது ஆன்மீக கண்ணோட்டத்தோடு மட்டும் இல்லாமல் இது சமூக கண்ணோட்டத்தோடு இருக்கிறது. இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் இது பண்ணிக்கிறேன். இது உள்நாட்டவர்கள் இங்கு இருப்பவர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டுகளும் வெளியிலிருந்து அவர்களுடைய சகோதர சகோதரிகளே இந்த சம்மர் வெக்கேஷனாக இருக்கிறதுனால வர்றாங்க, எல்லாம் இருக்காங்க. இதுபோக வெளிநாட்டவர்கள் இந்த தேரையும் அழகர் ஆற்றிலே இறங்குறையும் இருப்பதில் அவர்களுடன் நான் சில கலந்துரையாடினேன். இஸ்ரேலிலிருந்து வந்திருக்கக்கூடிய ரஃபேல் என்றும் ஒஹேனா என்ற தம்பதிகள் அவர்கள் 10 பேர்கள் கேட்டுக்கும் பொழுது அவர்கள் நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருந்தார். அவர் இது பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க, உலகத்தில் பல நாடுகளுக்கு சென்றிருக்கின்றோம், ஆனால் இது போன்ற ஒரு மிகச்சிறந்த மிக சிறப்பான ஒரு திருவிழாவை நாங்கள் பார்த்ததில்லை. இவ்வளவு பேர் கூடும் இடத்திலே ஒருவர் சகோதரத்துவத்தோடு அனைவரும் இறைவன் போகவே அவர்கள் உடையணிந்து வருவதும் அவர்களுடன் பங்கேற்பதும் இதற்கு மிக சிறப்பாக எல்லா துறையும் ஒருங்கிணைந்து நடத்துவதும் பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது தொடர வேண்டும் என்று சொல்லி நாங்களும் வாய்ப்பு கிடைத்தால் அடுத்த வருடம் வருடம் என்று சொல்லும் பொழுது இங்கிருக்கிற நாமளும் இதில் பங்கேற்று உலகத்தில் நம் சூழ்நிலையில் என்ன நடக்கிறது என்று சொல்லி மற்றவர் உதவும் போது நமக்கும் உதவ வேண்டும் என்ற மனப்பான்மையும் இதிலிருந்து பிறக்கிறது என்று சொல்லி எனக்கு செல்ஃபாலஜி இதிலிருந்து ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த எனது நண்பர் அகஸ்திய பாரதி அவர்களுக்கும் என்னுடைய சங்கத்தின் சார்பாகவும் மதுரை பொதுமக்கள் சார்பாகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.